ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் சுஸ்மிதா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடர் சாகுபடி செடி வச்சு 3 மாதம் ஆயிடுச்சுங்க. ஸோ 3 மாதம் ஆயிடுச்சு, உரம் வந்து வைக்கலாமா, என்ன உரம் வைக்கலாம், என்ன டானிக் கொடுக்குறீங்க, என்ன உரம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க, என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அடர் சாகுபடிக்கு வந்து உரம் போட போகிறோம். ஸோ என்ன உரம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. 3 மாதம் செடிக்கு வந்து உரம் போடணுமா, 3 மாதத்துலேருந்தே உரம் போடலாமா, இல்லை உரம் போட்டால் ஏதாவது பிரச்சனை வருமா, செடிக்கு என்ன பிரச்சனை வரும்ன்றதெல்லாம் கேட்குறீங்க. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் வந்து உரம் போட்டிருக்கோம். உரம் போட்டு வந்து மருந்தடிச்சிருக்கோங்க. ஸோ என்ன உரம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன செடிங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம உரம் போடுறது வந்து ரொம்ப நல்லது தான். 3 மாதத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் செடி வளர்ச்சிக்கு கொஞ்சம் கொஞ்சம் உரம் சேர்க்குறது நல்லதுங்க. பாருங்கள், சின்ன செடிங்களா இருந்தால் உரம் அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக மீடியமாக தாங்க சேர்க்கணும். செடியோட அளவை பொறுத்து உரத்தோட அளவு வந்து மாறுங்க. ஸோ பெரிய செடிகளுக்கு வந்து உரம் கொஞ்சம் அதிகமாகவும், சின்ன செடிங்களுக்கு வந்து உரம் கொஞ்சம் கம்மியாகவும் கொடுக்கலாம். செடி வச்சு ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆகிடுச்சு. ஸோ 3 மாதம்னா இனிமேல் நம்ம வந்து தாராளமாக உரம் கொடுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து பாருங்கள் என்ன உரம் வாங்கிட்டு வந்துருக்கிறோம் அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் தாங்க வாங்கியிருக்கோம். காம்ப்ளெக்ஸ் வாங்கிட்டு வந்து அது ஆக்சுவலாக இந்த டைம் வந்து சின்ன செடிங்களுக்காக இருக்கட்டும், பெரிய செடிங்களாக இருக்கட்டும், நாங்கள் இந்த டைம் ட்ரை பண்ணிக்கிற உரம் வந்து என்ன அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கோம். ஸோ பெரிய காலனிக்கு வந்து ஒரு காலனிக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்காக அதில் கொஞ்சம் ஒரு 2 கிலோ வந்து மிச்சம் பண்ணி நம்ம இந்த செடிங்களுக்கு வந்து போட்டிருக்கோம். பாருங்கள், செடிக்கு வந்து உரம் போட்டு தண்ணி விட்டுருக்கோம். ஸோ மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் உரம் வந்து போடலாம். இந்த சின்ன செடிங்களுக்கு வந்து என்னென்ன உரம் போடலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டிஏபி, காம்ப்ளெக்ஸு, இந்த மாதிரி சத்தான உரங்கள் வந்து கொடுத்தோம் அப்படின்னா செடி வளர்ச்சி வந்து நல்லா இருக்குங்க. அது கூட செடி வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூரியா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ யூரியா வந்து ஒரு மூட்டை 300 ரூபாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் சும்மா மிக்ஸ்டாக இந்த டிஏபி, காம்ப்ளெக்ஸு இந்த மாதிரி உரங்கள் சேர்க்கும் போது அதில் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 உரம் சேர்கிற மாதிரி சேர்ந்துச்சு அப்படின்னா செடி வளர்ச்சி வந்து செடி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்கிற வரைக்கும் அது இது தேவையாம். என்னென்னா நம்ம வந்து அந்த உரம் போடும்போது செடி வந்து இன்னும் நல்லா வரும்ன்றாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. சின்ன செடியில் பூ இருக்கிறது அவ்வளோ ஆசையாக இருக்குது. பூ ஆக்சுவலாக இன்னும் ஒரு 3 மாதன்றதை விட இப்போ இந்த டைம் வந்து மருந்தடிச்சிருக்கோம். உரம் போட்டு தண்ணி விட்டுருக்கோம், உரம் மருந்தடிச்சிருக்கோம். ஆல்ரெடி வால்பெயின் வந்து நிறைய வந்துடுச்சு. மொக்குப்புழு, இந்த மொக்கு கருகள், இந்த மாதிரி வால்பெயின், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாவே மல்லி செடி சரியாக வரதில்லைங்க. சின்ன செடியில் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இன்னும் 2-3 மாதத்துலேயே பூ வந்துடும். ஸோ இனிமேல் நம்ம வந்து ரெகுலராக தண்ணி விடுறது, களை எல்லாம் பார்த்துக்கிறது. களை தாங்க அடிக்கடி வருது. ஸோ களை வந்து முடிஞ்ச வரைக்கும் கையில் எடுக்கிறது நல்லது. நாங்களாம் கையில் தாங்க எடுப்போம். ஸோ களை எடுத்துகிட்டு இது மாதிரி தண்ணி விட்டு அப்பப்போ உரம் வந்து போட்டோம் அப்படின்னா சின்ன செடிக்குமே இப்போ பெரிய செடி இருக்கு இல்லையா, ஸோ பெரிய செடிக்கு வந்து நம்ம துளிர் மருந்து வந்து அடைப்போம், உரம் போடுவோம். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன செடிங்களுக்கும் கூடவே வந்து துளிர் மருந்து அடைக்கிறது, அப்புறமா வந்து உரம் போட்டு தண்ணி விடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அப்படின்னா அங்கே பாருங்கள் மொக்கு ஃபுல்லாக கருகி போன மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அந்த வால்பெயினும் அந்த மொக்குப்புழு ரொம்ப மோசங்க. ஸோ அது வந்து ஆரம்பத்திலே வந்து கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா இப்போ வந்து பூவை எடுக்க முடியாமல் போயிடுது. ஸோ அதனால தான் இப்போ வந்து செடி வந்து கிளியராக பாருங்கள் எல்லாம் களை எடுத்துகிட்டு அப்புறமா ஆல்ரெடி இது 2 காலனி பெரிய காலனி வந்து கொஞ்சம் வேலை இல்லாதனால ஒரே ஒரு பேட்ச் மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு மூட்டை காம்ப்ளெக்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு போட்டோம் பெரிய செடிக்கு. ஸோ பெரிய செடிக்கு போட்டு இப்போ சின்ன செடிக்கு வந்து ஆக்சுவலாக என்ன உரம் போடலான்னு கேட்குறீங்கன்றதுனால அப்டேட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். சின்ன செடிங்களுக்கு தாராளமாக காம்ப்ளெக்ஸ் மட்டும் ஒரே ஒரு உரமாக கூட போடலாம். அப்படி இல்லை டிஏபி, இந்த கருப்பு கலர் உரம் இருக்குது இல்லையா, அது கூட வாங்கிட்டு வந்து போடுங்க. ஏன்னா செடிக்கு அவ்வளோ சத்து கிடைக்கும், நல்லா செடி வரும். செடிக்கு வந்து ப்ராப்பராக டைம் வந்து தண்ணி விட்டு களையெல்லாம் பார்த்துக்கோங்க. செடி வந்து ஒரு 6 மாதத்துக்கே நல்லா வளர்ந்து வரும். நான் உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன் ரெகுலராக. ஸோ எவ்வளோ வருது என்ன அப்படின்றதெல்லாம். செடிக்கு வந்து உரம் போடுறது வந்து நீங்கள் எப்போதெல்லாம் போடுவீங்க, என்னென்ன உரம் போட்டிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம செடிக்கு ஆக்சுவலாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து உரம் சேர்த்துருக்கோம். உரம் வந்து சேர்த்து தண்ணி விட்டுருக்கோம். அப்புறமா வந்து பாருங்கள் செடி வளர்ச்சி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். மல்லி செடி வந்து வளர்க்குறதுக்கான ஃபஸ்ட்டு டைப் வந்து என்ன அப்படின்னா, நிஜமாக களை இல்லாமல் பார்த்துக்கணுங்க. என்ன காரணம் அப்படின்னா, களை இருந்துச்சு அப்படின்னா சரியாக வந்து பூவோட வளர்ச்சி வந்து இருக்காது செடி. ஸோ களை இல்லாமல் சுத்தமாக களை இல்லாமல் பார்த்துக்கணும், நம்பர் 1. நம்பர் 2 வந்து டைமுக்கு வந்து தண்ணி விடணுங்க. தண்ணி வந்து இனிமேல் சம்மருக்கு வந்து தண்ணி ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. இனிமேல் வந்து தண்ணி விடலை அப்படின்னா செடி வந்து காஞ்சு போயிடும். ஸோ தண்ணி நம்ம காலையில் விட்டு வந்தோம் அப்படின்னா சாயந்தரமே காஞ்சு போயிடுது. அப்படி பார்த்தீங்கன்னா தண்ணி விடுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், அலசாக்குடி ஆக்சுவலாக செடி வச்சு இப்போ 3 மாதம் ஆகுது இல்லையா, செடி இப்போ கொஞ்சம் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் கல்லில் எவ்வளோ அழகாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு.
ஏன்னா மல்லி செடி வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லா வளர்ச்சி இருக்குன்னு 3 மாதத்துக்கே நல்லா வளர்ந்துருக்கு. அதுவும் அடுத்து வந்து 3 மாதன்றது வந்து சாதாரணமாக நல்லா வளர்ந்து வருங்க. ஸோ அவ்வளோ வந்து செடி நல்லாயிருக்கு. செடி வச்சு ஆக்சுவலாக அந்த அடை சாகுபடி வந்து எத்தனை அடி நிறைய பேர் கேட்குறீங்க. அடை சாகுபடி செடி வச்சு 3 மாதம் ஆகுதுங்க. ஒரு குழிக்கு எத்தனை செடின்னு பார்த்தீங்கன்னா 5 செடி வச்சுருக்கோம். அடுத்து வந்து அடிக்கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு ஒரு செடி வந்து வச்சுருக்கோங்க. ஸோ அகலம் வந்து 4 அடி டிஸ்டன்ஸில் 2 அடி வந்து நீளத்தில் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக செடி வந்து 2 அடிக்கு ஒரு செடின்றது வந்து மல்லி செடி வைக்கலாமா, அது வந்து எந்த அளவுக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லி செடி அடை சாகுபடி வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து எங்கள் சைட்லேயே நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கோம். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். டெய்லி வந்து வீடியோஸ் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்றது நம்ம சொன்னோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். செடி இந்த டைம் நல்லா வளர்ந்துருக்குதுங்க. செடி நல்லா வளர்ந்து நல்லா தழைச்சி வந்திருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக செடி வச்சு நல்லபடியாக வந்துச்சா வரலையா அப்படின்றது ஆரம்பத்தில் எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. செடி பார்த்தீங்கன்னா கழனி ஃபுல்லாக பூச்செடியே சுத்தமாக இல்லாமல் எல்லாம் காஞ்சி போன மாதிரி இருந்துச்சு. நான் கூட என்ன நினச்சேன்னா அவ்வளோதான், செடி சரியாக வளரல இந்த டைமு, ஏன் செடி சரியாக வரலையே, செடி பிரச்சனையாக இருக்குமா இல்லை மனு பிரச்சனையாக இருக்குமா இல்லை டைமுக்கு வந்து தண்ணி விடாமல் விட்டதுனால தான் காஞ்சி போயிருக்குமான்னு என்னென்னவோ திங்கிங் இருந்துச்சு. கழனி ஃபுல்லாக பார்த்தா அப்படியே எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா செடி ரொம்ப அவ்வளோ அழகாக துளிர் வந்துடுச்சு. அப்படி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதுதான் செடிக்கு வந்து 5 செடியாக வைக்க சொல்கிறது. ஏன்னா செடி வந்து நம்ம 5 செடி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக செடி வந்து நல்லா வளர்ந்து சீக்கிரமாக கூடி வந்துடும். ஸோ கழனி ரொம்ப செடி வந்து சீக்கிரம் சேர்ந்து வர்றதுக்கு நம்ம வைக்கிற குழியில் வந்து மேக்ஸிமம் ஒரு 5லேருந்து 6 செடி வைங்க. ஸோ செடியை பொறுத்த வரைக்கும் அதிகமான செடி வைக்கிறது மூலிமா தான் நல்ல ஒரு ஹீல்டு எடுக்க முடியும். அது இல்லாமல் பூச்செடிகளில் வந்து இளஞ்செடிகளில் தாங்க அதிகமான ஹீல்டு எடுக்க முடியுமா. செடி கொஞ்சம் வயசு ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா சரியான சத்து வந்து அது எடுத்துக்காதான். ஏன்னா செடியோட வளர்ச்சி வந்து அது ரொம்ப இறுகி போய் கடைசி இடத்துல நிற்கிது இல்லையா. நான் உங்களுக்கு வந்து ஒரு 11 வருஷம் செடின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா. அந்த வீடியோ நான் அடுத்த டைம் கொடுக்குறேங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். செடி வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா பெரிய செடியாக தெரியுது. 11 வருஷம் 12 வருஷம்னா நல்லா பார்க்க பெருசாக தெரியுது. பூவோட வளர்ச்சி இருக்குது. இருந்தாலுமே தண்ணி விடும்போது என்னாகுன்னா அது தண்ணி இல்லை உரம் போடும்போதோ இல்லை தண்ணி விடும்போது அது போதுமான சத்து வந்து அந்த மர சத்து வந்து எடுத்துக்க முடியல. வேரில் வந்து அந்த சத்து வந்து எடுக்க மாட்டேங்குது. செடியோட வளர்ச்சி வந்து ரொம்ப பெரிய முத்தி போன செடியாக இருந்தால் அது வந்து அது மாதிரி வராதான். ஸோ அதுதான் மேக்ஸிமம் மல்லி செடி பொறுத்த வரைக்கும் முதலீடுன்றது வந்து எந்த ஒரு விவசாயத்துக்கு வந்துட்டு கரும்பு, மஞ்சள், கடலக்காய், அந்த வேர்க்கடலை இதெல்லாம் போடுறோம் இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா நெல் இதெல்லாம் ஆக்சுவலாக 6 மாதத்துக்கு ஒரு டைம் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம வந்து ஹீல்டு போடுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான். மஞ்சள் வந்து கிட்டத்தட்ட அதுவுமே ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் மஞ்சள், கரும்பு, பருத்தி அதெல்லாம். இப்போ இந்த மல்லி வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 10 வருஷன்றது வந்து தாராளமாக ஒரு 7-8 வருஷம் வந்து போதுமானதுன்றாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா செடி வந்து நம்ம எந்த அளவுக்கு வளர்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து பூ அதிகமாக வரும். இப்போ சின்ன செடினா சின்ன செடியில் அதுக்கு தகுந்த பூ தான் வரும். செடி கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அது வளர்றதுக்கு தகுந்த பூ தான் வரும். ஸோ செடியை பொறுத்த வரைக்கும் பூ எந்த அளவுக்கு செடி வளருதோ அந்த அளவுக்கு தான் பூ அதிகமாக வரும். ஸோ நம்ம செடி வந்து இவ்வளோ பெருசு இருக்குது அவ்வளோ பெருசுன்றதுல கண்டிப்பாக 1 வருஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். செடியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு செடியாக இருந்தாலும் சரி, அடை சாகுபடியாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் செடியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக 1 வருஷம் எடுத்துக்கோங்க. ஸோ 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன சொல்கிறது அப்படின்னா தாராளமாக செடி வந்து கட் பண்ணுறது, அப்புறமா வந்து கயிறு கட்டுறது இதெல்லாம் வந்து பண்ணணும். ஸோ நம்ம வீடியோவில் ஆல்ரெடி கயிறு கட்டினது, செடி வந்து கட் பண்ணதெல்லாம் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் செடி எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு சொல்லிட்டு. நல்லா வந்து செடி ரொப்பாக வச்சு செடி வச்ச மாதிரி அப்படியே அழகாக வந்திருக்குங்க. ஸோ நானே எதிர்பார்க்கல. இப்போ ஓரளவுக்கு காலையில் தெரியவும் ஆரம்பிச்சிருச்சு. பூச்செடி பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தாங்க நல்லா வரும். ஸோ செடிக்கு கொஞ்சம் உரம் மட்டும் போடுங்க. அப்புறமா வந்து செடி வந்து நல்லா தாராளமாக இந்த மாதிரி சுத்தமாக கலலாமல் வந்துச்சுன்னா உடனே நம்ம தண்ணி விட்டு உரம் போட்டோம் அப்படின்னா நல்லா வரும். உரத்துக்கு காம்ப்ளெக்ஸ் கூட லைட்டாக வந்து இந்த உரம் சேர்த்துக்காங்க. ஸோ உரம் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா செடி வளர்ச்சி கொடுக்குமா. அதுவும் இல்லாமல் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் நிழலில் வந்து செடி வைக்காதீங்க. நிழல் இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உடனே கிளியர் பண்ணிவிடுங்க. ஸோ வெயிலில் வந்து வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்லாம் வந்து கோல்டன் பீரியட் வந்து மல்லி தொடுறோம். ஸோ பூ வந்து நல்லா வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் களை இல்லாமல் பார்த்துக்கோங்க. செடி வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். நிறைய பேர் உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன, உங்கள் ஊர் என்னெல்லாம் கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.